அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹஃபீஸா. இன்றைக்கி வந்து ரிங் டைப்பில் இருக்கிற சேமியா டைப்பில் பாஸ்தாவும் வீட்டில் 2-3 பேக்கெட் குட்டி மேகி சேமியா பேக்கெட் இருந்தது. அது ஒரு 2 பீஸும் போட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பாஸ்தா மேகி ரெண்டும் சேர்ந்து மசாலா டிஷ் மாதிரி ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி நான் இது பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயமும் பச்சை மிளகா தாளிப்பில் போடுறேன். எக் பாஸ்தா சேமியா மசாலா செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் செய்கிறத. இந்த பாருங்கள், அது எண்ணெய் வந்து நல்லா கடாயில் சூடாயிடுச்சு. போட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி 2 கட் பண்ணி வச்சேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சது தான், நிறைய போடலை. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். எக்கு போட்டு செய்வேன். இதில் நாங்கள் எறாவும் போடுவோம், சிக்கனும் போட்டு செய்வோம், மட்டன் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். எக்கு போட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் வதங்குது. வதங்கிட்டோம்னா கொஞ்சம் நான் மசாலா, மிக்சடு மசாலா இருந்தது வீட்டில், அதை ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போடுறேன், கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன். போட்டு ஒரு பெரட்டணும். நல்லா பெரட்டிட்டு நெக்ஸ்ட்டு நான் அந்த மசாலாவில் ஒரு 2 பேக்கெட் இருந்தது, அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த குட்டி மேகி மசாலா பேக்கெட் ஒரு 2 பேக்கெட் இருந்தது, அதனால் அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், ஒரு 2 மேகி. இந்த ஸ்ப்ரிங்கு இது வந்து சேமியா டைப்பில் தான் இருக்கும் நம்ம செய்யும்போது. ரெண்டும் சேர்த்து தான் மேகி ஸ்ப்ரிங் பாஸ்தா டைப்பு ரெண்டுமே சேர்த்து மசாலா நூடுல்ஸ் மாதிரி பண்ணுறேன். அதில் 2 பேக்கெட் இருந்தது, அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த பேக்கெட் மோஸ்ட்லி நாங்கள் போட மாட்டோம், இந்த இதில் இருந்தனால நான் இதை போடுறேன். மேக்ஸிமம் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன், இதெல்லாம் கெடுதல் இல்லை, அதனால் போட மாட்டேன். நம்மளே ரெடி பண்ணுற மசாலா தான் எல்லாமே. பசங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுதுங்க, மேகி மசாலா போடுங்கன்னு. அவங்களுக்காக போட வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த மசாலா அந்தளவுக்கு இருக்காது, பட் சும்மா ஒரு ட்ராப்பு போட்டு அதையும் இது பண்ணி லாஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கினேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி ஸ்லிம்மில் வைக்கிறேன். வாட்டர் அளவு பார்த்து போடணும். தண்ணி அளவு வந்து இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி போட போகிறேன். சிம்பிளான டிஷ்ஷு தாங்க, ரொம்ப நமக்கு கொதி வந்தோன்னா இந்த இது போட்டுடணும், அவ்வளோதான். போட்டுட்டு நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா இப்போ போடணும்.
நறுக்கி வச்சுருந்து கொத்தமல்லி புதினா போடணும். போட்டு தேவையான அளவு உப்பு போடணும். பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு போட்டு ஒரு கிண்டிட்டு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடணும். உங்களுக்கு நான் எப்படி இது நெக்ஸ்ட்டு என்னென்ன போடணுமோ நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். நான் கொதி வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். என்னை பற்றி சொல்லணுங்க, நான் தான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் சிங்கிள் பேரண்ட்டுன்னு. நான் என் 2 பசங்க தான் இருக்கோம் வீட்டில். கூட எங்களுக்கு ஹெல்ப்புக்கெலாம் யாருமே கூட கிடையாது. அம்மாவோ மாமியார் மாமனாரோ யாருமே கிடையாது கூட. 15 வருஷமாக தனியாகவே நானும் என் 2 பிள்ளைங்களை வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு பொண்ணு தனியாக வாழும்போது அந்த பொண்ணை வந்து தனியாக சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து சொந்தம் பந்தம் உறவினர்கள் அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுத்தாதீங்க. மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசாதீங்க. ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக 2 பிள்ளைங்களை வச்சு இந்த சமுதாயத்தில் வாழும்போது எவ்வளோ கஷ்டங்கள் பொறுத்து அவங்க வாழ்கிறாங்கன்னு அந்த கஷ்டங்களெல்லாம் நினச்சி அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு நிமிஷமும் அவங்களுக்கு அந்த வழி தெரியாது. இவளுக்கு என்ன வேலைக்கு போகிறா, தனியாக இருக்கா, என்னவோ பண்ணுறா, என்னவோ செய்கிறான்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. தயவு செஞ்சு யாருமே வாய்க்கு வர மாதிரி தனியாக வாழ்கிறவங்க ஒரு பொண்ணையும் தப்பாக பேசாதீங்க. அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி. ஏன்னா இவங்க எல்லாமே என்னை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தி பேசுவாங்க, நடந்துப்பாங்க. ஒரு நைட்டும் நான் அழுது இருக்கேங்க, இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் நம்மளை வாழ விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி. இன்னமும் எனக்கு மிஞ்சி போனால் திருமண வாழ்க்கை 18 வயசில் எங்கள் வீட்டில் பார்த்த திருமணம் தான், அம்மா அப்பா பார்த்து வச்ச திருமணம் தான். 18 வயசில் கல்யாணம், 19 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. பண்ணி 20 வயசுலேயே என் பையன் வந்து எனக்கு பிறந்து கையில் இருக்கான். 20 வயசில் என் பையன் இருக்கான். அந்த கரு தங்கும்போது எனக்கு கூட துணை வீட்டுக்கார் கூட கிடையாது, அரவணைப்போட வாழ்க்கை நடத்தணுன்னு. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மனுஷனாக பிள்ளைங்களுக்காக வாழணும், மனைவிக்காக வாழணும். என்னோடய வாழ்க்கையில் மனைவிக்காகவும் வாழலை, பிள்ளைங்களுக்காகவும் வாழலை. ஒரு துணை வந்து நமக்கு இருக்குதுன்னா அந்த துணை வந்து நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நமக்கு கை கொடுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு நல்ல துணை அமையாத போது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒரு பிள்ளைக்காக எப்படி சொல்கிறது, ஒரு காக்கா குருவி கூட தன்னுடைய குழந்தைகளுக்காக அது திரிஞ்சு அழிஞ்சி அது எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி பறவைக்கு ஊட்டிட்டு போவோம். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கல்யாணம் பண்ண வச்ச பர்சன் வந்து தன் குழந்தைங்களுக்காகவும் வாழலை, எனக்காகவும் வாழலை. தன் குழந்தைங்களுக்கு ஒரு துணிமணியோ, ஒரு படிப்பு செலவுக்கோ, ஒரு மருத்துவ செலவுக்கோ, தன் பிள்ளைங்களுக்காக ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய எந்த கடமையும் அந்த பர்சன் செய்யாமல் விட்டார் என் வாழ்க்கையில். ஸோ அவர் இருந்தும் ஒன்று தான், இல்லாமையும் ஒன்று தான் என் வாழ்க்கையில். 15 வருஷமாக
நான் வந்து அப்படியும் நடுவில் வருவார், இருப்பார். எங்கள் வீட்டில் சேர்த்து வைப்பாங்க. திருப்பி அவரே அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு எங்களை விட்டுட்டு போயிடுவார். அப்படி ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். 2வது பெண் குழந்தை பிறந்தா பொறுப்பாவாருன்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தை பிறந்து ஒரே வயசு ஆயிட்டோன்னா அந்த குழந்தைய நான் இடுப்பில் சுமந்து வைக்கும்போதே என்னை விட்டுட்டு போயிட்டார். இப்போ என் குழந்தைக்கு 10 வயசு ஆக போகுது. 10 வருஷமாக நான் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னுடைய வருமானத்தில் தான் என் பிள்ளைங்களை நான் வாழ வச்சிட்ருக்கேன். ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க யூடியூப்பில், நல்லாயிருக்கு. ஸோ அது எனக்கு தூக்கம் வரலைன்னா, எனக்கு கண்ணீர் வந்தால், கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுத்தினா, இந்த ஃபோன் தான் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதில் சில வீடியோங்கள் எல்லாம் பார்ப்பேன். சரி, நமக்கும் இதில் வந்து எனக்கு கமெண்ட் கிடைக்கணும், லைக் கிடைக்கணும், சப்ஸ்கிரைப் கிடைக்கணும்னு நான் வீடியோ எடுக்கலை. சரி, நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அது நல்ல விஷயங்களாக இருந்தால் நம்ம எடுத்து பண்ண வேண்டியது தான். அதுதாங்க நான் இந்த வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறதுக்கு. நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணனாலும் பரவாயில்ல. பட் எனக்கு தோன்றதை, ஒரு நல்ல விஷயத்த, நம்ம மனசுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஆனால் யாரை கஷ்டப்படுத்தோம் நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலும் யாரையும் கஷ்டப்படுத்தி கமெண்ட் கொடுக்காதீங்க. கமெண்ட்டால் இன்னமும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், கஷ்டத்தோடு இன்னமும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தி வார்த்தைகளால் நிறைய காயப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதில் இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் சரி, யாருக்கும் ராங் கமெண்ட் கொடுக்காதீங்க. என்னோடய தாழ்மையான நான் வேண்டுகோளாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய நம்ம இருந்து பார்க்கும்போது தான் அந்த கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? சரி, நான் நிறைய பேசிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னவோ நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு பார்த்தீங்களா? கொதி வந்தோடனே வீட்டில் இருந்த 2 பேக்கெட்டு, அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டும் அந்த ஃபிங்கர் டைப் பாஸ்டா, இதுவும் நூடுல்ஸ் டைப்பில் தான் இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறேன் பாருங்கள். ஏன்னா நான் இப்படி செய்கிறேன்னா, என் பாப்பா வந்து வெறும் பாஸ்டா மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாள். அதில் நூடுல்ஸே மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னால் சாப்பிடுவாள். அதனால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் சமைக்கிறேன். நல்லாயிருக்கும். கொஞ்சம் உதிரியாக பாஸ்டாவும் நூடுல்ஸும் நமக்கு சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள். ஸ்மெல்லு எப்படி வருதுன்னு சொன்னால், இது வந்து பிரியாணி நம்ம செஞ்சால் எப்படி வரும் ஸ்மெல்லு, கமகமன்னு அந்த மாதிரி வருதுங்க வாசனை. நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேகணுங்க. மூடி வச்சாச்சு. அது கொஞ்சம் நல்ல வெந்த பதம் வரும்போது எக்கு வச்சுருக்கேன் பாருங்கள், 3 எக்கு. இந்த எக்கை எடுத்து அங்கங்கே ஓரமாக உடைச்சி, மேலோட்டமாக உடைச்சி நம்ம போட்டு, அது தம்மு பதம் வரும்போது இறக்கி நம்ம பரிமாறி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இப்போது அது ஓரளவுக்கு வெந்து அந்த வெந்த பதம் வர வரைக்கும், முட்டை நான் ஊற்றுற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ ஆனில் தான் இருக்கும், அப்படியே பார்த்துக்கோங்க.
ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வந்து மனசை கஷ்டப்படுத்தி வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தி ஒருத்தவங்களை எப்படி எனக்கு தமிழ் சரியாக கரெக்டான வார்த்தைகள் எனக்கு டக்கு டக்குன்னு வராதுங்க. ஏன்னா நாங்கள் வீட்டில் உருது தான் பேசுவோம். அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் தமிழ் பேசும்போது. ஃபுல்லாக நாங்கள் உருது, ஹிந்தி இந்த மாதிரி கலந்து பேசுகிறனால நமக்கு தமிழ் வந்து டக்குன்னு என்ன நெக்ஸ்ட்டு என்ன வார்த்தைகள் சொல்லணும்னு சொல்லி டக்குன்னு வரமாட்டுது. இப்போ பாருங்கள் என்ன இதில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ட்ரை ஆகுது பாருங்கள். வாசனை சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள். அப்படியே பாருங்கள் அது வெந்த பக்குவத்துக்கு வருது. ஆனால் முஸ்லீம்ஸாக இருந்தாலேங்க நிறைய டிஷ்ஷு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டே இருப்போங்க. பாஸ்தா வச்சு, சேமியா வச்சு, அரிசி மாவை வச்சு, கோதுமை மாவை வச்சு எல்லாம் நிறைய புதுசான டிஷ்ஷு வந்து எதுனா ஒன்று செஞ்சு வீட்டில் நாங்கள் செய்வோங்க. சில பேர் பாஸ்தா, சேமியா இதெல்லாம் தனியாக நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி மசாலா பெரட்டி செய்கிறீங்க. அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்வோம் பார்த்திங்களா, பிரியாணியில் கூட அரிசி போட்டு தனியாக வேக வச்சு அப்படியே போடுவாங்க தம் கட்டி. அப்படி இல்லாமல் ஒரே கொதி, ஒரே தாளிப்பு எல்லாமே ஒன்றா நம்ம தாளிப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட. எல்லாமே அந்த என்ன சொல்லுவாங்க, அதான் சொல்கிறேனே, தமிழ் கொஞ்சம் நமக்கு தகராறு, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இவங்க தமிழில் கொஞ்சம் வார்த்தைகள் தடுமாறுறாங்க அப்படின்னு சொல்லி. சாரிங்க, எனக்கு தமிழ் வார்த்தை வந்து தமிழில் பேசுறது டக்குன்னு எனக்கு வரமாட்டுது. வீட்டில் உருதை நிறைய பேசுகிறனால அந்த உருது வேர்ட்ஸ் தான் அதிகமாக வருது எனக்கு. தமிழ் நான் வந்து பேசுவேன், நல்லா தான் பேசுவேன். எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி மாட்டிப்பேன் தமிழ் பேசி. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தமிழ் சப்ஜெக்டும் பிடிக்கும், தமிழில் பேசுகிறதும் பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே தமிழ் ஒரு பாடத்தில் வந்து எனக்கு ஈர்ப்பு அதிகம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் கம்மியாக எடுப்பேன். தத்தக்கா புத்தக்கான்னு தமிழ் எழுதினாலும் 60-65 மார்க் எடுத்துடுவாங்க தமிழில் மட்டும். அது எப்படின்னு எனக்கே தெரியாதுங்க. நான் அந்தளவுக்கு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழோட கவிதைகள் இருக்கட்டும், தமிழ் வார்த்தைகள் இருக்கட்டும், தமிழ் பேசுகிறது இருக்கட்டும். அதனால் அதே மாதிரி எங்களோட லாங்குவேஜும் எனக்கு பிடிக்கும் தாங்க. பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய லாங்குவேஜும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சி பேசுகிற மாதிரியும், ரொம்ப நம்ம அதை வந்து அவ்வளோதான். இது பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு, வெந்திருக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் முட்டை வந்து உடச்சி போடுறேன் பாருங்கள். மேலோட்டமாக இப்படி உடச்சி போடுறேன். எங்கள் பாப்பா வந்து எனக்கும் இப்படி தான் பிடிக்கும், என் பாப்பாவுக்கும் இப்படி தான் பிடிக்கும், என் பையனுக்கும் இப்படி தான் பிடிக்கும். நான் வீடியோலாம் போடுறது காலைல 10 மணிக்கு போயிட்டேன்னா ஒரு 2-2:30 வருவாங்க. ஒரு மினி ஷாப் ஒன்று வச்சுருக்கேன் நான். ரொம்ப மினி ஷாப்பு, ரொம்ப பெரிய ஷாப்லாம் கிடையாது. ரெண்ட்டுக்கு எடுத்து நான் நடத்துகிறேன். யார்கிட்டனா வேலைக்கு போனால் நமக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். நம்மளை ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க, அது நமக்கு பிடிக்காது. 10 ரூபாய் இருந்தாலும்
நம்ம சொந்தமாக உழைச்சி நம்ம சம்பாதிக்கணும். நம்ம சொந்த தொழிலை நம்ம ஆரம்பித்து செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஹேபிட்டு. அதனால் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்னோடய ஷாப்பை நான் காட்டுறேன். ரொம்ப சின்ன ஷாப்பு தான், அந்த வீடியோவில் நான் காட்டுறேன். என்னோடய ஒர்க் என்னென்னு நான் அதில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 3 இடத்துல 3 முட்டை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்னா சேமியா அந்த பாஸ்டா, ரிங் பாஸ்டா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு லூடன்ஸ் மாதிரி. இதால் தான் நான் இந்த ரிங் டைப்பில் பாஸ்டா வாங்குவேன். இப்போ என் பாப்பாவை ஏமாற்றி நான் குத்துலாம்ல, லூடன்ஸ் குட்டியாகிடுச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி. மேடமுக்கு பாஸ்டா பிடிக்காதுங்க. மேடம் ஒன்லி மேகி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டே இருப்பாங்க. பாஸ்டாலாம் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் இந்த மேகி மசாலா போட்டு மேகி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு இப்போ காட்டுறேன். சூடாக இருக்குது, ஒரு நிமிஷம். இந்த பதம் வந்துடுச்சா, தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை பாருங்கள், சுவையான ரிங் பாஸ்டா லூடன்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எக் பாஸ்டா, எக் லூடன்ஸ் மசாலா டைப்பில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்க.